இவர் கவியரசு வைரமுத்து ஒரு 70வது ஆண்டு கொண்டாடினார் இங்கே சுகுணாவில். அப்துல் கலாம் அவர் கவிதைக்கு அந்த காலத்தில் அவர் கவிதையில் வர தெரியாதில்ல. ஒரு சக்தியில் கொரோனா வந்துச்சு இல்லைங்க, இந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப பாதிச்சு போட்டுச்சு. அதாவது முடிஞ்சு போனங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி டிசைன் பண்ணி பிரிண்ட் ஆகி வரும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை டெல்லியில் வந்து ஆல் இண்டியா பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும், எக்ஸிபிஷன் நடக்கும். அதுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆன சில ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் அங்கே அனுப்புவோம். அது நான் தான் எடுத்து அனுப்புவேன். நான் பிரிண்ட் ஆகி என்னுடைய ட்ராயிங்கெல்லாம் பிரிண்ட் ஆகி வந்த காப்பீஸ் எல்லாம் எடுத்து அனுப்புவேன். ஒன்று ரெண்டு காப்பி. அப்போ அங்கே வந்து அவங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணி பரிசு கொடுப்பாங்க. அந்த வகையில் எனக்கு 2 தடவை பரிசு வந்துச்சு. எங்கள் எம்டியே போய் வாங்கிட்டு வந்தாருன்னா எங்களுக்கு அண்ணா ஒரு நாள் விருந்து அப்படி பண்ணிடுவார். எல்லாத்துக்கும் பாராட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவேன். அவர் எல்லாத்துக்கும் என்னை முன்னால் வச்சு பாராட்டி கொடுப்பார். அவர் பாராட்டினார், எனக்கு பாராட்டின ஒரு ஃபோட்டோ கூட எங்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சக்தி சுகர்ஸில் வந்து சிதம்பரநாதன் ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் வந்து அங்கே ஒரு செய்தி மடல்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டுருக்கு லோக்கல். அந்த அவங்களுக்கு மட்டும் சர்க்குலேஷன் வரும் செய்தி மடல்ன்ட்டு. அந்த செய்தி மடல் வந்து கலைமணி பிரிண்டிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த ஆசிரியர் எனக்கு அறிமுகம். அதனால் என்னாச்சு அப்படின்னா, ஓம் சக்தின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தாங்க. அது சென்னையில் முதல்ல நடந்துட்டு இருந்தது. மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு வந்த முன்னாள் நினச்சேன்னா, இப்போ ஆசிரியர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமாச்சா என்னை கூப்பிட்டார். இங்கே வந்து பாருங்க அப்படின்னு. அவங்க ப்ரெஸ்ஸு ருக்மணி ஆப்செட்னு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. முதல்ல அங்கே 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஓம் சக்தி பத்திரிக்கைக்கு என்னை அப்பாயின்மெண்ட் போட்டு கூப்பிட்டாங்க. இந்த ஓம் சக்தியில் வந்து தமிழ் மாத இதழ், அதில் வந்து கலை, இலக்கியம், ஆன்மீகம், மருத்துவம் எல்லாம் வரும். அதில் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வெளியிலேருந்து நிறையா கதை, கட்டுரை, கவிதை எல்லாம் வரும், பேட்டி எல்லாமே வரும். யாருமே படம் அனுப்ப மாட்டாங்க, கதைக்கு இதெல்லாமே. கட்டுரைக்கும் படம் அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேடி பிடிச்சி இன்னமும் அவங்களே அனுப்பணும் மாதிரி நம்ம லேஅவுட் பண்ணுவோம். பத்திரிக்கை லேஅவுட் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. எது எந்த இடத்துல எப்படி வரணும், அதுக்கு ஹெட்டிங் எப்படி போடணும், எங்கள் இடத்துல படம் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் டெக்னிக்கலாக யோசனை பண்ணி தான் அதை செய்யணும். அந்த வேலையை செஞ்சுட்டு கூட படமும் வரைஞ்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு என்ன உடனே இவர் ஐயா மகாலிங்கம் அறிமுகமாயிட்டார். அவர் ஃபங்க்ஷன் நடத்தப்போ 2 தடவை எனக்கு பொன்னாடை ஒட்டி பாராட்டினார் ஐயா கிட்ட. அதே எனக்கு பெரிய பெருமை தானே. அவர் பெரிய இவர்கிட்ட பத்மபூஷன் அவர். அதனால் அப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகி போச்சு. நல்ல எனக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. அப்போ என்னென்னா, நமக்கு இன்னும் நல்லா படம் போடணுங்கிற வந்துருமில்ல. ஆமாம். அதனால் அதாவது டெய்லி மந்த்லி வர்ற மேகசினுக்கும் படம் போடுவேன், அட்டவிலேருந்து எல்லாமே. அப்புறம் வர சொல்கிற தீபாவளி மலர் பெருசாக போடுவாங்க. அதுலேயும் அப்படி லேஅவுட்டெல்லாம் பண்ணிவிட்டு படம் போடுவேன். இவர் பேராசிரியர் அன்பழகன், அவர் 96 எங்கள் மலரில் கட்டுரை ஒன்று கொடுத்துருந்தார். அதுக்கு நான் தான் படம் போட்டிருந்தேன். அப்புறம் கவிஞர்கள் நிறைய பேர், ஒரு 50 பேருக்கு மேலே ஒரு கவிஞர்கள். ஒவ்வொருத்தரும் இந்த தீபாவளி மலருக்குன்னு கவிதை அனுப்புவாங்க. அதுகளுக்கெல்லாம் நான் தான் லேஅவுட் பண்ணி படத்தை போட்டு சென்டரில் அவங்க கவிதை வரும். அப்படி. ஆமாம். அப்துல் ரஹ்மான்ட்டு ஒரு பெரிய கவிஞர், அவர் இறந்துட்டார். அவருக்கு கவிதைக்கு நான் தான் போட்டேன். அப்துல் கலாம் அவர் கவிதைக்கு அந்த காலத்தில் அவர் கவிதையில் வர தெரியாதில்ல. ஒரு சக்தியில் அவர் கவிதையை போட்டு இந்த இருவிட்டாங்களா ராக்கெட் மாதிரி, அது அந்த படம் போட்டு அவரு படம் போட்டு லேஅவுட் பண்ணி போட்டிருந்தோம். சூப்பர். ஆமாம். அது மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை நமக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருந்தது. அப்புறம் இடையில வந்து ஒரு அதாவது 96லேருந்து 16 ஒரு 20 வருஷம் ஓம் சக்தியில் இருந்தேன். எல்லா வருடங்கள்லாம் படம் போட்டு மேகசினில் பிரிண்ட் ஆச்சு. அப்புறம் வந்து
ரிட்டையர் ஆட முன்னாலேயும் கூட ஆள் இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி போடுற மாதிரி. அதனால் பார்ட் டைம் மாதிரி என்னை கூப்பிட்டு டெய்லியாக ஒரு பாதி நேரம் அங்கே உட்காந்து அதுக்கு தேவையான வேலை பண்ணி கொடுப்பேன். அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுல்ல. எங்கள் பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, அங்கே இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் வயசான காலத்தில் நீ எதுக்கப்பா போய் அலையிறீங்க, அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க, நான் கொடுக்குறேன், பேசாமல் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து நிறையா படம், இந்த கொரோனா வந்துச்சு இல்லைங்க, இந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப பாதிச்சு போட்டுச்சு. அதாவது முடிஞ்சு போனாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ வந்து இந்த சாய்பாபா கோவில்கிட்ட ஒன் கேர் கிளினிக்னு ஒன்று இருக்குது, பாய் ஒன்று, அங்கே அட்மிட் ஆகிருந்தோம். அங்கே வந்து டாக்டருக்கு 2 பேர் பெரிய டாக்டர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இப்படின்ட்டு போயிட்டார். எப்படி இருக்கு மனசுக்கு? இருந்தாலும் தைரியம் தான். ஆனால் ஒரு டாக்டர் வந்து எனக்கு வந்து ப்ரெஷரு சுகர் இல்லை, அதனால் நீங்கள் பரவாயில்ல கவலைப்படாதீங்க, நீ மெடிசன் மட்டும் ஒன்றா எடுத்துங்க, நீட்டாக உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னாரு. அப்புறம் அந்த தைரியத்தில் 20 நாள், அதாவது கொரோனா பாதிக்கிறது வந்து நுரையீரல் மட்டும்தான், உள் பார்ட்ஸ் எல்லாமே சுருங்கி போச்சு. சாப்பிடவே முடியாது, மாத்திரை சாப்பிட்றதும் கூட இத்தினோண்டு முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை. எப்படியோ அதில் வந்து எங்கள் மாப்பிள்ளை வந்து அங்கேருந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது காப்பாற்றிடுங்க, எவ்வளோ செலவாளம் போகிறேன்னு சொன்னது, அவர் நல்லா காப்பாற்றி விட்டாங்க. வீட்லேயுமே அந்த ஆக்சிஜன் மிஷின் வச்சுட்டு தான் ஒரு 20 நாள் இருந்தோம். எங்கள் வீதியில் எல்லோரும் நீ எங்கே திரும்பி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் சில முக்கியமான வேலைகள்லாம் செஞ்சேன். ஒரு கவியரசு வைரமுத்து ஒரு 70வது ஆண்டு கொண்டாடினார் இங்கே சுகுணாவில். அப்போ எங்கள் ஊருக்காரர் தான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.